மகாநதி சீரியலில் இப்போ வெண்ணிலா வந்து பிடிச்சி அடித்து கீழே தள்ளி விட்டு இப்போ வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் வேகமாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. தலையிலே அடிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து அழுகிறாரு வெண்ணிலாவோட மாமா. ஐயோ இது தெரிஞ்சுட்டு தான் முதலே ஊருக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே அழுகிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது. ஸோ விஜய் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா இந்த மாதிரி ஐசியூவில் வந்து வெண்ணிலா இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் என்னாச்சு, ஏன் இப்படி வெண்ணிலா இப்படி பண்ண மாட்டா, என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னாச்சா, என்ன ரொம்ப நடிக்கிற, எல்லாமே இவரால் தான் நடந்தது, நீ கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் வேலா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா, நீ வந்து புதுசாக நடிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி பசுபதி ஒரு பக்கம் பேச, அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியும் வெண்ணிலா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், என்னாச்சு வெண்ணிலாக்கு, இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள், ஒழுங்காக என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் போய் வெண்ணிலா மாமாட்ட கேட்க, வெண்ணிலா மாமாவை ஆல்ரெடி வந்து பசுபதி மிரட்டி வச்சிருப்பாரு. இங்கே பார், என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, அடுத்து நான் என்னோட ஸ்டெப் என்னவா இருக்கும்னு தெரியும்ல, ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டேன், இங்கே பார் இதுக்கு காரணம் விஜய் அவ்வளோதான் அப்படின்னு உடனே அதுக்கு வெண்ணிலோட மாமா சொல்லியிருப்பாரு, நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்கிறேன், என்னோட அக்கா பொண்ணை மட்டும் தயவுசெய்து காப்பாற்றி கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாரு. பார்க்கலாம் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவள் குழப்பாங்கிறது எனக்கே வந்து சந்தேகமாக தான் இருக்குது, அப்படிங்கிறப்ப அவளை எப்படி நான் காப்பாற்ற முடியும்ன்ட்டு ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக பேசிட்டு போயிடுறாரு. இப்போ வெண்ணிலாவோட மாமா வந்து இப்போ எப்படி விஜய்கிட்ட உண்மையை சொல்கிறது அப்படின்னு வெண்ணிலாவோட அவர் வந்து நம்ம பசுபதியை பார்த்துட்டே இருக்கார், எப்படி இந்த உண்மையை சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை தம்பி நீங்கள் தான் காரணம் அப்படின்னா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. இல்லை நல்லா தெரியும், நீங்கள் கிடைக்கல அப்படின்னு ஒரு விரக்தியில் தான் இந்த மாதிரி வெண்ணிலா வந்து பண்ணிக்கிட்டா, இதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, வெண்ணிலா அவ்வளோ தைரியமாக பேசினா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. வெண்ணிலாவோட மாமா கிட்ட எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னா, இதான் தம்பி எனக்கு தெரிஞ்ச உண்மை அப்படின்னு முழிச்சுக்கிட்டே வெண்ணிலாவோட மாமா இதை சொன்னோன்னே விஜய்க்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா காவேரி, உடனே காவேரியோட அம்மாலாம் கேட்குறாங்க, எதுக்காக லேட்டு இப்படி போயிட்டு வரேன்னு சொல்லி எப்பவும் போல் காவேரியோட அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெண்ணிலா பண்ணிக்கிட்டலாமே அப்படிங்கிறது காவேரி வீட்டுக்கு ஒரு சைடு வந்து தெரிய வந்து, இப்போ காவேரி ஐயோ வெண்ணிலா இந்த மாதிரி பொண்ணு இல்லையே, ஸ்டேஷனில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தாலே, அவளை என்னமோ பண்ணிட்டாங்க, இதுக்கு காரணம் வந்து பசுபதி தான், அவன் தான் என்னமோ பண்ணிட்டான் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதறி அடிச்சுட்டு விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க கிளம்புறாங்க. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.